அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 27 முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால், உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தை இழந்தாலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் துவக்கத்தில் இருந்தே ராசியின் நாதர் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவின் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். எனவே உறுதியாகவே இந்த வாரத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் குருவின் வக்ரம், சனியினுடைய வக்ர நிவர்த்தி என பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய இந்த மாறுதல் என்பது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே எதிர்பாராத வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக அற்புதமாக 9ஆம் இடத்தில் அமர்வதால் மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. அது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த வேக தருணத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். லாபத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். ராகு பூர்வ புண்ணியத்தில் கேதுவும் வளமருகின்றன. பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் தான் மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வகையில் உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் பல பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிக்கனமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான 9இல் நுழைகிறார். தனது நட்பு கிரகமான குருவின் வீட்டில் நுழைவதால் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொருளாதார நிலையை சீர் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவுல சண்டை சச்சரவு என்று இருந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய சம்பவமாக அதில் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் திடீரென சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பண வரவு எதிர்பாராத இடங்களில் இருந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் குருவின் பார்வை பல்வேறு இடங்களில் கிடைப்பதாலும் பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகப் போவதாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதால் மிகப்பெரிய அளவில் சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு புதிய ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான லாபத்தை உயர்த்துவதோடு குடும்ப வருமானத்தை சிறப்பான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வீடு மாறுதல், இடம் மாறுதல் என சில மாற்றங்களுக்கு உட்பட்டாலும் கூட அந்த மாற்றம் மிகப்பெரிய சம்பவமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நிச்சயமாக திட்டமிட்டு மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று அதீத கவனத்துடன் இருந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான சம்பவம் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக அமையும். சிறு முயற்சியிலே திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சிறு சிறு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஆர்வமின்றி முயற்சி செய்த காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு கிடைப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கும் இனிமையான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக நிர்வாகத்தினருடன் இருந்த முரண்பாடான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மேசராசிக்காரர்களுக்கு. எனவே நிர்வாகத்தினர் பாராட்டு பெறுவதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, வர்த்தகம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அதை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்தை நிலவரம் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சந்தை நிலவரத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று லாபம் நிறைந்தவையாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கைகூடுகிறது. மிக பெரிய அளவிலான சம்பவம் என்று தொழில்துறை ரீதியாக புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக நவீன திட்டங்களை மேம்படுத்துதல் போன்ற அனைத்திற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சம்பவமாக புதிய தொழில் துவங்குதல், தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் என பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வியப்பில் ஆளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்பு கூட மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொருளாதார ரீதியாக உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை கலைத்துறையில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேசராசிக்காரர்கள் கலைத்துறையில் சாதனை புரிய வேண்டும் என்று ஆவலுடன் அதிக திறமையை வைத்திருந்தாலும் அவற்றை வெளிக்கொணர முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மிக பெரிய அளவிலான சம்பவமாக உங்களது திறன் நிச்சயமாக மேம்படும். ஏனென்றால் உங்களுடைய திறன் எதுவாக இருந்தாலும் அவை இந்த தருணத்தில் உரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது. கிரிஞ்சாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் தருணமாக அமைவதால் மேசராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயம் அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம், எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி உண்டு. மேலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராசியின் ஆதர் 9 நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாகவே மிகப்பெரிய சம்பவமாக உங்களுடைய வாழ்வில் அமையும்.